ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சோளம் இதை வச்சு இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வெள்ளை சோளமா மக்கா சோளம் எங்களுக்கு தெரியும், அது என்ன வெள்ளை சோளம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். மக்கா சோளம் அப்படின்றது நம்ம நாட்டில் விளையிற தானியம் கிடையாது, அது வெளிநாட்டிலேருந்து வரவழைக்கப்பட்டது. இந்த வெள்ளை சோளம் தான் நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்தே பயிரிட்டு இதை வந்து இட்லி, தோசை, புட்டு, கஞ்சி இந்த மாதிரி நிறைய வகையான உணவுகளை செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இட்லி மாவு தோசை எப்படி அரைக்கிறதுன்னு. 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அந்த தோலோடையே சேர்த்துக்கலாம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை ஒரு 3-4 டைம் நல்லா அதை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துருங்க. ஏன்னா அதில் அழுக்கு நிறையா இருக்கும். கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேயுமே காலை உணவாக இட்லி தோசை வந்து மாறிடுச்சு. அது வந்து தவிர்க்க முடியாததாகவே ஆயிடுச்சு. தினமும் நம்ம அரிசி மட்டும் போட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா இப்போ உள்ள காலத்துக்கு நம்ம உடற்பயிற்சியே பண்ணாமல் சொகுசான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது கிராமங்களில் பெண்களும் சரி ஆண்களும் சரி நிறைய உடல் உழைப்பு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து நகர்ப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை தவிர்த்து நம்ம எந்த வேலையுமே பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் சர்க்கரை வியாதி, நிறைய வியாதிகள் நமக்கே தெரியாமல் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி அரிசி உணவுகளை நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறாமல் அது கூட இந்த மாதிரி சிறுதானியங்களை சேர்த்து பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த அரிசியெல்லாம் நான் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சிடணும். நான் மதியம் ஒரு 2 மணி போல் ஊற வச்சேன். நைட்டு வந்து ஒரு 9 மணி போல் இதை வந்து மிக்சிலையோ கிரைண்டர்லேயோ வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை சோளம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். இதில் வந்து நம்ம எப்போ நார்மலாக நம்ம அரிசி தோசை, இட்லி இதெல்லாம் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு கசப்போ புளிப்போ எதுவுமே வந்து இருக்காது. அதாவது நார்மல் அரிசி தோசையை விட இந்த வெள்ளை சோளம் இந்த சிறுதானியங்களில் சேர்த்து பண்ணுறது நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம உணவு முறையில் சேர்த்துக்கிற போது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் 2 பேட்சாக வந்து அந்த நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கையை வச்சு கரைச்சிடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கையை வச்சு கரைச்சி வச்சுட்டேன். இப்போ காலையில் பாருங்கள் மாவு எவ்வளோ சூப்பராக பொங்கி புளிச்சு வந்திருக்குன்னு. ஸோ இங்கே புருனே நாட்டில் இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம ஊர் மாதிரியே சூப்பராக மாவு வந்து பொங்கிடும். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் அதிக அளவுக்கு இப்போ ப்ரோட்டீன் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுக்கு இதய பிரச்சனை எதுவுமே வராமல் தடுக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் கூகுளில் வந்து வெள்ளை சோளத்தோட பயன்கள் அப்படின்னு போட்டாலே எக்கச்சக்கமாக வருங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த புருனேயில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து இந்த வெள்ளை சோளம் வந்து கிடைக்கிது. பட் நம்ம ஊரில் இது ரொம்ப ஈஸியாகவுமே கிடைக்கும். விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் 1 கிலோவோ 80 ரூபாயோ 90 ரூபாயோ அந்த மாதிரி தான். ஸோ நான் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிட்டு அப்படியே வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அது ஒன் சைடு வந்து வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் தோசையும் பண்ணிக்கலாம். ஒரே மாவுலேயே 2 in 1 பண்ணிக்கலாம். நல்லா முருகலாகவும் தோசை சுட்டுக்கலாம், நல்லா ஊத்தாப்பம் மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து இட்லியை வேக வச்சு எடுத்துகிட்டு எவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்குன்னு. அதை ஒன் சைடு ஆற வச்சுருவோம். இப்போ அழகாக உங்களுக்கு தோசை சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தோசை சுடும்போது மாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இட்லி ஊற்றும் போது தண்ணி ஊற்ற அவசியம் இல்லை. அந்த பொங்குன மாதிரியே வந்து ஊற்றும் போது தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு முருகலாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். நல்லா கலருமே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே முருகலாக அப்படியே ப்ரௌன் கலரில் வரும் இந்த தோசை. சுடும்போதே நல்லா கமகமானு வந்தது, வாசனை வந்தது பாருங்கள். எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ உளுந்து அளவு மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. ரெண்டுமே 1 கப்பு, உளுந்து மட்டும் 1/4 கப்பு வந்து சேர்த்துக்கணும். ஸோ கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா அந்த கருப்பு உளுந்து தோலில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கும், நார் சத்துக்கள்லாம். இப்போ இட்லி பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இட்லி பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றும் போது நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும், ஒட்டாமையும் வரும். இட்லியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சாம்பல் நிற கலரில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம உளுந்து வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கறனால. வெள்ளை உளுந்து சேர்த்துருந்திங்கன்னா நல்லா வெள்ளையாக வரும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது வெள்ளை சோளம். ஸோ நான் இன்னொரு வந்து
ஊத்தாப்பம் மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். அதுக்குமே ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி பண்ணி தேங்காய் பால் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக அரிசி உளுந்து மட்டும் போட்டு சமைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் சிறுதானியங்கள் சேர்த்து சாப்பிட்டு பழகுங்க. அதே மாதிரி நம்மளோட உடல் எடையும் குறையுங்க இந்த மாதிரி சிறுதானியங்கள் சேர்த்து சாப்பிடும்போது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த வெள்ளை சோளம் இட்லி தோசை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தேங்காய் சட்னி கார சட்னி பண்ணியிருந்தேன். எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டோம். 2 சட்னி வேறு வச்சுருந்தோமா, சொல்லவே வேணாம். கார சட்னி நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணியிருந்தேன். தக்காளி பூண்டு இதெல்லாம் அரைச்சிட்டு தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மிளகாலாம் போட்டு நிறைய காரமாக மிளகாய் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரோட்டு கடை தண்ணி சட்னி தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னையும் பார்த்து ஒரு சில பேர் சிறுதானியங்கள் சாப்பிட்டிங்கன்னா எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷம்தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.